பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தலேலோ 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 தலேலோ. சின்ன சின்ன பிள்ளை என்ன நினைக்காதீங்க, எது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. சின்ன சின்ன பிள்ளை என்ன நினைக்காதீங்க, எது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. எட்டு திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை எது கண்டு கொள்ளுங்க. எட்டு திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை எது கண்டு கொள்ளுங்க. சின்ன சின்ன பிள்ளை என்ன நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. ராஜாவா இருக்கலாமுங்க, இவர் சர்வலோக ராஜாவாம் தெரிஞ்சுக்கிடுங்க. பார்வோனின் சேனை எல்லாம் முங்கி போச்சுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. பார்வோனின் சேனை எல்லாம் முங்கி போச்சுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. சின்ன சின்ன பிள்ளை என்ன நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. இந்த நாளுக்குரிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 வரை. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்போது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் என்பதே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளின் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாள் முதல் 12 மாதமும் எங்களை கிருபையாக பாதுகாத்தீர். எங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் அமைய இந்த காலை வேளையிலே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்த வேத பகுதிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாரியா நாட்டின் வழியாக நீர் கடந்து போகும்போது சந்தித்த ஒரு பெண்ணினுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தாகத்தை மட்டுமல்ல, அவளுக்கு ஜீவ தண்ணீரை நீர் கொடுத்தீர் என்பதை அந்த வேத பகுதிகள் எங்களுக்கு காண்பிக்கிறது. எங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற ஆண்டவராக நீர் கூட இருக்கிறீர். எங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராக நீர் கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய வேலைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் வேலைகளை எங்களுக்கு தாரும். அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கும் உமக்கும் இடையிலே உள்ள அந்த உறவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த 12 மாதமும் உம்முடைய அன்பை உணரக்கூடிய காலங்களை எங்களுக்கு தந்தீர். இந்த மாதம் உம்முடைய பிறப்பின் அன்பை நாங்கள் மறுபடியும் ஒரு முறை எண்ணி பார்க்கின்ற ஒரு காலங்களாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியாக வந்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அநேக ஜனங்கள் இருளுக்குள் இருப்பதை போல தங்களுடைய வாழ்க்கையில உணர்கிறார்கள். பாவத்திலும் பலவிதமான சாபங்களிலும் பீடிக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்கின்ற மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஏழை எளிய ஜனங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் தவிக்கிற மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். வியாதியோடும் வறுமையோடும் வாழ்கின்ற ஜனங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளி வீச இந்த பூமியில் வந்த கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அன்பு கிடைக்கட்டும், உம்முடைய ஒளி வீசட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை அறியாத ஜனங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு விலையேற பெற்ற ஒரு அன்பு தகப்பனே. அந்த அன்பினாலே ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல வேத வசனங்களை எங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறீர். இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனமாற்றம் இடம்பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருவீராக. உலக பாடுகளிலிருந்து மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீர். அநேக ஜனங்கள் உம்மை கண்டார்கள். உம்மை கண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் தகப்பனே. அப்படிப்பட்ட காலங்களுக்காக நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே கண்களினாலே காண முடியாத ஒரு தேவன், ஆனால் வேத வசனத்தின் மூலமாய் உம்மை காண்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உம்மை காண்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கிறோமோ அங்கெல்லாம் உம்மை காண எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறீர். உம்முடைய அன்பை உணர எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறீர். வேத வசனங்கள் அதற்கு எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பை கண்டு நாங்கள் சந்தோஷப்படவும், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அதை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெரிது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். உமது பரிபூரணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் ஆண்டவரே. அந்த கிருபை தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா. இந்த 12வது மாதம் கனி கொடுக்க வேண்டிய ஒரு மாதம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தார். நீர் சமாதானத்தை கொடுக்க இந்த தேசத்துக்கு வந்தீர். சமாதானத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தார். நாடுகளுக்கு இடையே சமாதானத்தை நீர் தருவீராக. நாட்டுக்குள்ளே எங்களுக்கு நீர் சமாதானத்தை நீர் தாரும் ஐயா. இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் தவிக்கிற பல சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சமாதானத்தை கொடுக்க இந்த பூமியிலே வந்த ஆண்டவர், அந்த மேலான சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தந்து நீர் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த அன்பினாலே நாங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு நீர் கிருபை தார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னது போல அந்த மகிமை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 180027003333. படிப்பு பவுசு ஜாதி நாடு பார்க்காதீங்க, இந்த பிள்ளை முன்னால் எல்லாம் சமம் தெரிஞ்சுக்கிடுங்க. புதிய ஒரு சமுதாயம் பிறக்க போதுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. புதிய ஒரு சமுதாயம் பிறக்க போதுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. சின்ன சின்ன பிள்ளையின் நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்கள் நடக்கணுங்க. 8 திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. தலேலோ 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 தலேலோ.